மே மாதம் 26/5/2025 வாக்கிய பிரகாரம் குரு பயிற்சி ஆறுது. 1/6/2026 திருக்கணித பிரகாரம் குரு பயிற்சி. கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் தான் வித்தியாசம் குரு பயிற்சி. இன்றைக்கி இந்த குரு பயிற்சி, இந்த வாக்கிய பிரகாரம் வருகின்ற மே மாத குரு பயிற்சி, திருக்கணித பிரகாரம் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி குரு பயிற்சி பிரகாரம் குரு பகவான் கடகராசியில் சஞ்சரிக்கிறார். பெரும்பாலும் குரு பகவான் இருக்கிற விசேஷத்தை காட்டிலும் அவருடைய பார்வைக்கு தான் விசேஷம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த குரு பகவான் கடகராசிக்கு வரார் பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் பெற்ற ஒரு விஷயமாக சொல்லப்படுகின்றது. ஏன் என்று சொன்னால், கடகத்தில் குரு பகவான் உச்ச ராசியில் இருக்கின்றார்கள். இந்த கடகராசியில் குரு பகவான் உச்ச குருவாக இருக்கிறார். சாதாரணமாகவே குரு பார்வைக்கு ரொம்ப விசேஷம். இதில் கடகராசிக்கு ரொம்பவே விசேஷம். ஏன்னா உச்ச குருவாக இருக்கார். இதில் இன்னும் அவருடைய பார்வைக்கு ரொம்ப விசேஷம். இந்த கடகராசியில் உச்ச குருவாக இருக்கின்ற இந்த குரு பகவானால் பார்வையால் சிறப்பாக பயனடையக்கூடிய ராசிகளை பற்றி தான் முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். அந்த யார் என்று சொன்னால், இந்த குரு பார்வையால் யார் பயனட போகிறார்கள் என்று சொன்னால், விருச்சிக ராசிக்காரர்கள். 5ஆம் பார்வையாக குரு பார்வை வருவதன் காரணமாக விருச்சிக ராசி அன்பர்களும், 7ஆம் பார்வையாக மகர ராசிக்காரர்கள் அன்பர்களும், குருவனுடைய 9ஆம் பார்வையாக மீன ராசிக்காரர்கள் அன்பர்களும் மிகுந்த பயனை அடைய போகிறார். அதற்காக தான் இந்த சிறப்பான ஒரு பதிவு. ஏனென்று சொன்னால், கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா விருச்சிகம், தனுசு, மகரம், இந்த கும்பம், இப்போ மீனத்தை வந்திருக்கு. 4ல் அந்த சனீஸ்வர பகவான் குடும்பஸ்தானத்தில் அமைப்பில் தாய் மனம் வீடு சுகம் அந்த சனீஸ்வர பகவான். அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மகர ராசிக்காரர்கள் இந்த 7 நாட்டு சனீஸ்வர பகவானால் அந்த ஒரு அமைப்பால் இருந்த காரணத்தின் காரணமாக வந்த அந்த கெடுபலன்கள். அதுக்கப்புறம் மீன ராசிக்காரர்களும் இந்த 7 நாட்டு சனீஸ்வர பகவானால் அமைந்த கெடுபலன்கள். இதன் காரணமாக அவர்கள் பெற்ற துன்பம் சொல்லி மாளாது. விருச்சிக ராசிக்காரர்களும் மகர ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களும் அந்தளவுக்கு நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் கேட்டிங்கன்னா 80 விழுக்காடு பார்த்திங்கன்னா எல்லா ராசிக்காரர்களும் சேர்ந்தவங்களும் நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம் தான் சொல்லுவாங்க. அவங்க ராசி பிரகாரம், லக்னம் பிரகாரம், அவங்க கர்ம வினை தசா பிரகாரம் மாறுபடும். ஆனால் இந்த 7 நாட்டு சனீஸ்வரன் தாக்கத்தின் காரணமாக இவர்கள்லாம் ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க. மகரம், மீனம் இவர்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு பெருமூச்சு, ஒரு பிரீத், லாங் பிரீத், ஒரு டீப் பிரீத் அப்படின்னு இருக்கலாம். அப்பா கொஞ்சம் நிம்மதியாக போகிறோன்ற அளவுக்கு. ஏனென்று சொன்னால், உச்ச குருவாக இருக்கின்ற குரு பகவான் கடகராசியில் வரும்பொழுது அவருடைய பார்வை இந்த விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசிக்கு படுவதன் காரணமாக அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தெரியும். குரு பார்வைக்கு கோடி நன்மை. இன்றைக்கு உச்ச குருவாக இருக்கிறதுனால அந்த பார்வை இன்னும் 100 மடங்குன்னா 1000 மடங்கு விசேஷம் நடக்கும். இது அவர்களுடைய வாழ்வியல் குணாதிசயங்கள் பொறுத்து. அந்த பார்வையை குரு நமக்கு கொடுக்க போகிறார் அப்படின்னா, அதற்கு வாய்த்த தகுதியுடையவராக நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ தான் அந்த பலன்கள் பலிக்குமே. ஒரு குரு ஒருத்தர் நம்மளை பார்க்க போகிறார் அப்படின்னா, நான் ஒரு சாதாரண மானுடனாக எனக்கு தெரியும் நான் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய நன்மை தீமைகள். அப்போது நான் நன்மையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லவளாக மாறணும். நான் தீமைக்குரிய குணநலங்களாக இருந்தால் என்னுடைய தீமையை இல்லாதாக்கிக்கணும். அப்போ தான் இந்த குரு பயிற்சியில் வருகின்ற அந்த பார்வையானது இன்னும் விசேஷமாகி அதிக பலன்களை தருவாங்க. சனீஸ்வர பகவானாதுங்க நம்மளுடைய தகுதியின் அடிப்படையில், அதாவது என்ன தகுதி அப்படின்னா, நாம் செய்த நல்லது கெடுதல் என்ற தகுதியின் அடிப்படையில் தான் கொடுப்பாரு. ஆனால் குரு என்ன பண்ணுவார், அவர் அஷ்டமத்து குரு, குரு தசை, குரு புக்தி இந்த மாதிரிலாம் வரும்போது அந்த குரு அது நல்லவரா கெட்டவங்களா, நம்ம நல்லது செஞ்சுருக்கான்னு பார்க்க மாட்டாங்க. அஷ்டமத்து குரு ஆட்டி படைக்கும்னே சொல்லுவாங்க. இதுதான். ஆனால் குரு பார்வை என்றைக்குமே சிறப்பு தான்.
குரு யாரை பார்த்தாலும் அது சிறப்பு தான். அந்த பார்வைக்கு அவ்வளோ விசேஷம். பெரியவங்க வாயில தான் விழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய கருணை பார்வை அந்த பட்டாலே ஆசீர்வாதமே நம்மளை உயர்த்தும். அந்த வகையில் இந்த முறை இந்த விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசிக்காரர்கள் வந்து புண்ணியவான்கள். அவர்களுக்கு இந்த உச்சகுருவுடைய பார்வை வந்து கிடைக்கிறது அது ஒரு பெரிய விசேஷம். அது எப்போதுமே அந்த ராசிக்காரர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஜாக்பாட்டு தான். எப்பெல்லாம் கடகராசிக்கு குரு பகவான் வராரோ அப்போல்லாம் விருச்சிகம், மகரம், கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு ஜாக்பாட். ஏன்னா உச்ச குரு பார்க்கறதுன்றது அடிப்படையில். இந்த முறை அதுக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, இந்த குரு பார்வையால் இந்த சனீஸ்வர பகவானுடைய அந்த தாக்கமும், ஏன்னா மீனத்துக்கும் சனீஸ்வர பகவான் மாறிட்டார் இல்லையா? அப்போது அந்த சனீஸ்வர பகவானையும் இந்த குரு பகவான் பார்க்கறதுனால அது ரொம்ப விசேஷமாக வந்து அமைய போகிறது. அது மட்டும் இல்லை, திரும்பவும் இந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா ராகு பகவானுடைய பயிற்சி வரப்போகிறது. அந்த ராகு பகவான் பயிற்சி வரும்போது திருப்பியும் குரு இங்கே ராகு பகவான் கும்பத்துலேருந்து மகரத்துக்கு வந்துடுவார். அப்போவும் இந்த குரு பார்வை ராகுக்கு கிடைக்கும்போது இன்னும் இந்த குரு பயிற்சி வந்து இன்னும் சிறப்பு பொருந்திய குரு பயிற்சியாகவும் வந்து மாறப்போகிறது. அதனால் வந்து குருவை வரவேற்போம், குரு பகவானை வணங்குவோம். அதை எல்லா பிரச்சனைகளும் தீர்வை வந்து இந்த சமயத்தில் டக்குன்னு பிடிச்சிக்கணும். அந்த நேரத்தில் வந்து ஒருத்தர் நம்ம வந்து வாழ வைக்க போகிறார் அப்படின்னு சொன்னால் அதை குழுக்கும்பாக பிடிச்சி வாழணும். அதற்காக தான் இந்த ஒரு சிறப்பு. இதில் கடகராசிக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னால், கடகராசியில் பார்க்கும் பொழுது அவர் உச்சகுருவாக அங்கே வந்து ஆளுமை தன்மையோடு இருக்கிறாரு. இப்போது தேர்தல்னா நடக்கிறது, எல்லோரும் இப்படி காத்துட்ருக்கோம் யார் முதல்வராக வர போகிறாங்கன்னு. யார் முதல்வர் வராரோ அந்த கட்சிக்கு ஒரு ஆளுமை இருக்கும்ல, அவங்க தான் ஜெயிச்சிட்டோன்ற ஒரு மகத்துவம் இருக்கும்ல. அதே மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மகத்துவம். நம்மளுடைய ராசியில் உச்ச குருவாக இருக்கிறார் அப்படின்றதுனால அது ஒரு சிறப்பு. அடுத்ததாக கடகராசியிலும் கடகலக்னம், நான் சொல்கிறது கடகலக்னத்துக்கும் பொருந்தும். இந்த கடகராசி கடகலக்னத்தில் அடுத்தது ஒரு சிறப்பு என்றால், அவர்களுக்கு 5ஆம் வீடை குரு பார்க்கிறார். அவங்களுக்கு 5ஆம் வீடு என்ன? விருச்சிகம். அதான் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம். 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தையும், 7ஆம் பார்வையாக மகரத்தையும், 9ஆம் பார்வையாக மீனத்தையும் பார்க்குறார். அதால் 5, 7, 9. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தை பேற்றுக்குண்டான ஸ்தானம். அடுத்தது வந்து வெற்றிக்குரிய வந்து ஸ்தானம். அடுத்தது வந்து தீர்வுக்குரிய ஸ்தானம், லக் ஃபேக்டர், க்யூர், பூர்வ புண்ணியம். இதெல்லாம் வந்து இந்த 5ஆம் வீட்டுக்கு உரியதாக சொல்லப்படுகின்றன. அப்போது 5ஆம் வீடுன்றது விருச்சிகம். அந்த கடகராசிக்கு இந்த 5ஆம் வீடு, இந்த வீடு சிறப்படைகிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து லக் ஃபேக்டரில் சக்ஸஸ் நடக்க போகிறது, க்யூர் கிடைக்க போகிறது. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதில் க்யூர். அதை ஒவ்வொன்றுத்துக்கும் நான் திருப்பியும் தொடர்ந்து வரேன். இதுலனா நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும், இதுலலாம் க்யூர் கிடைக்கும்ன்றது. அடுத்தது பார்த்தா 7ஆம் வீடு. 7ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால அப்படின்னா கணவன் மனைவியோட உறவு, யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ அவங்களுக்கான ஒரு அமைப்பு, யாருக்கெல்லாம் அந்த தோஷங்கள் இருக்கின்றதோ அவங்களுக்கான ஒரு தன்மையெல்லாம் இந்த மகரத்தில் குரு பார்க்குற தன்மையால் இந்த கடகராசிக்கு 7ஆம் வீடும் ஒரு சிறப்பாக இருக்கும். அதே போல் 9ஆம் வீடும் என்றது வந்து பாக்கியஸ்தானம். இந்த பாக்கியஸ்தானம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, குலதெய்வம் அருள் அமைகின்ற அமைப்பு. இந்த ஒரு ஸ்தானத்தையும் வந்து 9ஆம் இடம்ன்ற போதும் அதுவும் ஒரு சிறப்பாக சொல்லப்படுகின்றன. இந்த 5, 7, 9 இந்த சிறப்பாக இருப்பதன் காரணமாக இந்த வாழ்க்கை வந்து கடகராசிகளுக்கு ரொம்ப ஒரு நல்ல நிலையை தரும். கடகராசி கடக லக்னத்தில் இருக்கவங்களுக்கு. அதனால் இந்த கடகராசி கடக லக்னத்தில் இருக்கவங்க ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் மாற்றம் கிடைக்கணும். ரொம்ப நாளாக சொத்து பிரச்சனை இருக்குது, ரொம்ப நாளாக குழந்தை பாகியம் இல்லாமல் இருக்குது, ரொம்ப நாளாக சில முயற்சிகள் எடுத்துகிட்டே இருக்கேன் தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக கடனே அடையாமல் இருக்குது,
அந்த கடனை அடைக்கணும். உங்களுக்கு அதே மாதிரி சகோதர வழியில் வந்து ஏன்னா விருச்சிகம் வந்து செவ்வாயோட வீடு அங்கே. அப்போது செவ்வாயுடைய அமைப்பில் செவ்வாய் நீச்சமாக இருந்தாலோ, சகோதர வழியில் பிரச்சனை இருந்தாலோ, சொத்துக்கள் நில பூமி வாகனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அது தீரும். அதே போல் நில பூமி வாகனம் சம்பந்தப்பட்ட துறையிலையும் யாராவது அந்த தொழிலில் ஈடுபட்டிருந்தாலும் ஒரு சிறப்பு நிலைக்கு வருவாங்க. அதே போல் இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட துறை, மின்சாரம் இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட துறையை சேர்ந்தவர்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் தீர்வு கிடைக்கும். அல்லது அந்த துறையில் ஈடுபட்டிருந்தாலும் உயர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த கடகராசி கடக லக்னம் சேர்ந்தவங்களுக்கும் இந்த புனர்பூசம் பூசம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கும் ஏதாவது இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்தாலும் இந்த நட்சத்திரக்காரர்கள் கடகராசி கடகலக்னம் அந்த ராசியில் இருக்கின்ற இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு நில சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இரத்த நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சகோதர வகையில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வந்து தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கடன், சொல்ல முடியாத துயரங்கள், குழந்தைகள் இல்லைனாலும் குழந்தைகள் வேணும், இருக்கிற குழந்தைகளுடைய பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இந்த வருடத்தை வந்து குரு பயிற்சி கடக குரு பயிற்சி வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடகராசி கடக லக்னத்தில் இருக்கவங்களுக்கு இன்னொரு சிறப்பம்சம் என்ன, யாருக்காவது திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருந்தால், காலதாமதமாக்கி கொண்டே இருந்தாலும் அவங்களுக்கும் இது ஒரு சிறப்பு. அதே போல் யாராவது விவாகரத்தை வாங்க முடியாமல் தவிச்சிட்ருப்பாங்க, வாங்கினா தான் அவங்களுக்கு விடிவு காலம்னு நினச்சிட்ருப்பாங்க. பல வருஷமாக வந்து கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் அலைஞ்சிட்டே இருப்பாங்க. இந்த காலத்தை வந்து பெண்களுக்கு தான் தப்பு, பெண்கள் தான் தவறு செய்கிறாங்கன்ற கிடையாது, ஆண்கள் தான் தவறு செய்கிறாங்க. 2 பக்கமே விடிவை தேடி நோக்கி கொண்டே இருக்கிறார்கள். அப்போ யாரெல்லாம் விவாகரத்துக்காக நடந்தால் தான் நாங்கள் பிரச்சனைலேருந்து விடுபட முடியும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களோ, கணவன் கொடுமையால் மனைவியோ மனைவியின் கொடுமையால் கணவனோ தவித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் கடகராசி கடகலக்னங்களுக்கு அவங்களுக்கும் இந்த முயற்சி பழிக்கிறதுக்கான அடித்தளத்தை நீங்கள் வந்து இன்னும் வேகமாக எடுத்து செயல்படுத்தலாம். அது மட்டுமல்ல, திருமணம் பிரச்சனை நிச்சயதார்த்த வரைக்கும் நடக்கும், அப்புறம் திருமணம் நின்று போயிடும், அந்த மாதிரி விஷயம் நடக்கும். மறுமணம் செய்வதற்கு பலமுறை முயன்றும் அது தோல்வியில் முடியும். இந்த மாதிரி இருக்கிற போதும் அவர்களுக்கும் இது சிறப்பு. திருமணம் சம்பந்தப்பட்ட என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அந்த அமைப்பில் அது ஒரு சிறப்பு. அது மட்டும் இல்லை, இந்த விருச்சிகத்திலேயோ மகரத்திலேயோ மீனத்திலேயோ உங்களுக்கு வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட திருமணக்காரகனாக சுக்கிரன் இருந்தாலும், உங்களுடைய திருமணக்காரகன் உங்கள் ராசிக்குரிய திருமணக்காரகன் யார் இருந்தாலும் சரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கடகராசி கடகலக்னத்துக்கு சனீஸ்வர பகவான் அவரையும் வந்து அவர் இருக்கிற வீட்டையும் குரு பார்க்குறார். இப்போது எந்த வீட்டில் சனீஸ்வர பகவான் கோச்சார ரீதியாக இருக்கிறோ அங்கேயும் குரு பார்க்குறார். அதனால் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சியில் ஈடுபடுறவங்க எல்லாருக்கும் திருப்பவும் இந்த கடகராசி கடகலக்ன அன்பர்களுக்கு அது ஒரு ஜாக்பாட். அதே போல் மற்ற ராசிக்காரர்கள் லக்னக்காரர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் 7ஆம் வீடோ 7ஆம் வீட்டுக்குரிய அந்த திருமணக்காரர்கள் இந்த நேரத்தில் விருச்சிகத்திலேயோ மகரத்திலேயோ மீனத்திலேயோ இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த ஜாக்பாட் அளிக்கும். அதனால் திருமண முயற்சிகள் வெற்றி பெறுவதற்குரிய திருமண வாழ்க்கை நல்லதாக இருக்கணும். அல்லது யாராவது கணவன் மனைவி பிரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க, சூழ்நிலை காரணமாக அவங்க பிரியக்கூட நிலையில் இருக்குது, அந்த திருமண வாழ்க்கையை எனக்கு தக்க வச்சுக்கணும் அப்படின்னு துடிக்கிறாங்கல்ல, எப்படியாவது என் கணவன் என்னை விட்டு போயிடக்கூடாது, எப்படியாவது எனக்கு திருப்பி கிடைக்கணும், எப்படியாவது என்னோடய மனைவி என்னை விட்டு போகக்கூடாது, நான் நல்லவன் தான், எப்படியாவது என் மனைவி என்னை புரிஞ்சுட்டு வாழணும், அப்படி ஒரு நல்ல உள்ளம் கொண்டவராக இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த குரு பயிற்சி கடகத்தில் வருகின்ற உச்சகுரு பயிற்சியும் ஒரு ஜாக்பாட் உபயோகம். அந்த பிரார்த்தனையின் மூலமாக அதை ஜெயிக்கிறோம் அப்படின்னு நான் பிரார்த்தனை செய்கிறேன். அது ஏன்னா ஒரு முறை வாழ்க்கை வந்து திருமண வாழ்க்கையை முடித்த அளவுக்கு தடைப்படக்கூடாது. எப்படியாவது தன்னோட பிள்ளைகளுக்காக எதிர்காலத்துக்காக அது அமைந்தால் ரொம்ப கொடுப்பனை
அது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மீன ராசி. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இது மூதாதையர்கள் சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ அல்லது குலதெய்வம் பிரச்சனை இருந்தாலோ குலதெய்வத்துக்கிட்ட போக முடியலன்ற ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சில பேர் பில்லி சூனியம் மந்திரம் மாந்திரிகத்தால் குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருப்பாங்க. அல்லது கடல் கடந்து இருப்பாங்க, அவங்களுக்கு தொடர்ச்சியாக பல வருடங்கள் வந்து குலதெய்வத்துக்கு வர முடியாத சூழ்நிலை பொருளாதார ரீதியோ உலகத்தினுடைய இப்போ அரசியல் போர் நடவடிக்கைகள் காரணமாக ஏதோ ஒரு வகையில் அவங்களால குலதெய்வத்து கோயிலுக்கு வர முடியாத நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், குலதெய்வ பூஜை தடைப்பட்டு இருக்கவங்களுக்கெல்லாம், அதே போல் குலதெய்வ எல்லையில் தன்னுடைய மூதாதையர் எல்லையில் அவங்களுக்கு ஏதாவது வீடு சொத்து பிரச்சனைகள் வாங்க வேண்டியது கொடுக்க வேண்டியது இருந்தாலும் எல்லா விதத்துக்கும் இந்த ஒரு தீர்வு வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஆன்மீக துறையில் இருப்பாங்க, கடகராசி கடக லக்னத்தில் ஆன்மீக துறையில் இருக்கிறாங்க, மடாதிபதிகளாகவும் மடத்தின் சம்பந்தமாக ஆன்மீக துறையில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு சிறப்பு பொருந்திய காலம். அவங்களுக்கும் ஒரு நல்ல அருள் இருக்கு. இப்போது எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து அறநிலைத்துறை சம்பந்தப்பட்ட ஆன்மீக சொற்பொழிவாளர்களுக்குன்னா பார்த்திங்கன்னா அறநிலைத்துறை சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு புதிதாக அந்த ஆட்சி காலத்துலனா பதவினா கொடுத்துருக்காங்க. கோயில் சம்பந்தப்பட்ட திருவிழாக்களையும் கும்பாபிஷேகம் அவங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து கலந்துருக்காங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஆன்மீக துறையில் இருப்பவங்களுக்கும் மடாதிபதிகளும் பீடாதிபதிகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, பார்வையாளர்களாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாமும் இது ரொம்ப இந்த உச்சகுரு வந்து ரொம்ப சிறப்பு பயிற்சியாக இருக்கும். அவர்கள் மதத்தை சார்ந்து உயர்நிலை பணிகளுக்கும் தெய்வீக பணிகளுக்கும் ஒரு சிறப்பம்சம் கூடிய ஒரு தன்மையாக இந்த உச்சகுரு அமையும். அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அதே போல் மூத்த சகோதர சகோதரிகள் வகையில் அதாவது பங்காளிகள் மூத்தவர்களுக்கு பிரச்சனை இல்லை, சொத்து பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த கடகராசி கடக லக்னம் சேர்ந்த அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லதொரு எதிர்காலம் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த குரு பார்வை கொடுக்கும். ஆனால் இதையும் மீறி எனக்கு இதுக்கு வரலை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எங்கேயோ ஒரு வகையில் நம்ம கர்மாவில் தப்பு பண்ணியிருப்போம். போன ஜென்மத்தில் தவறு செஞ்சுட்டு இந்த ஜென்மத்தில் நல்லது செஞ்சுருந்தால் கண்டிப்பாக இந்த பலன்கள் கிட்டத்தட்ட 70% உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சி தான் ஆகணும். நீங்கள் நம்ம மதத்திலேயோ தெய்வீகத்தை நம்பிக்கை இருக்கீங்களோ இல்லையோ, நல்லவர்கள் வாழ்ந்தார்களும் அதே போல் சில சமயம் கிடைக்கலன்னு சொன்னால் அந்த பார்வை கோடி விசேஷம் நான் சொன்னால உங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம இந்த சமயம் வந்து நம்மளை நாம் திருத்தி கொண்டோம் என்று சொன்னால் நம்மளுடைய உடலிலிருந்து வருகின்ற அந்த அதிர்வலைகள் வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னு சொன்னால் குரு பார்வையும் சேர்ந்த 100x100 அது கிட்டத்தட்ட எவ்வளோ மடங்குன்னு பாருங்கள். அவ்வளோ மடங்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த அமைப்பு கிடைக்கும். சிறந்த நல்ல ஆன்மீகவாதிகள் எந்த மதத்தை சேர்ந்தாலும் சரி, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் பாருங்களேன், எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சில பேருக்கு மட்டும் நல்ல ஃபேஸில் ஒரு தேஜஸ் தெரியும். அவங்க கருப்பாக இருந்தால் கூட அதில் வந்து அவங்கள பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த கவர்ற மாதிரி இருக்கும். அந்த தெய்வீகத்தில் ஈர்ப்பு இருக்கும். அமிர்தானந்தமயி அம்மானா பார்த்தீங்கன்னா அப்படி அந்த சிரிப்புலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மீகத்தினுடைய அந்த உச்சம், அந்த தெய்வீகத்தின் உச்சம் கூட தெரியும். அந்த அவங்க வந்து கருமை நிறம் தான், ஆனால் அந்த கருமாரி சிரிச்சா அப்படி இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த சிரிப்பில் தெரியும். இந்த மாதிரி ஒரு தெய்வீகத்தினுடைய அந்த அதிர்வலைகள் வந்து சில பேர் உடலில் வந்து நல்லா தெரியும். அந்த மாதிரி அப்போது அவங்க கிட்டேருந்து வருகின்ற அதிர்வலைகள் எப்படி இருக்கும், ஆசீர்வாதங்கள் ரொம்ப உயர்வாக இருக்கும்ல. அதே மாதிரி தான் இந்த உச்சகுரு பார்வையின் இருப்பதன் காரணமாக இறை சக்தி ஆற்றல் உடையவர்கள், மெடிடேஷன் பண்ணுறவங்க, தினமும் கோயிலில் தெய்வத்தை வந்து ஆன்மீகத்தில் வந்து உயர்ந்த நிலையில் தெய்வத்தை கும்பிட்றவங்க, சாதாரண நம்ம மானுடர்கள்லாம் நாமும் சிறந்த ஒரு பக்தர்களாக இருக்கும் பொழுது அப்படிங்கும்போது, ஏன்னா 63 நாயன்மார்களும் சரி 12 ஆழ்வார்களும் சாதாரணமானவர்களான வாழ்க்கையில் தான் இறைவனுடைய அந்த தெய்வீகத்தினுடைய உச்சத்தை பெற்றார்கள். அதனால் எல்லாருக்குமே இது உண்டு. இறை வழிபாட்டில் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் யாரெல்லாம் இறை சக்தியை நம்புகிறார்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி வந்து நல்ல ஒரு அவர்கள் பக்திக்கு ஏற்ப அவர்களுடைய
உடல் ரீதியாகவும் சுற்றி இருக்க அறிவு ரீதியாகவும் ஒரு நல்ல ஒரு தேஜஸை கொடுக்கும். அதனால் சித்தர்கள் வழிபாடுகள் நடத்துகிறவங்க, வீட்டிலேயும் சரி தினமும் குரு பூஜை செய்கிறவங்க, வீட்டிலேயே உங்களுக்குன்னு ஒரு உபாசனை செய்து வழிபடுறவங்க, வீட்டிலேயும் சரி எல்லையிலையும் சரி வழிபடு தெய்வங்கள் இது என்னானாலும் சரி, இன்றைக்கி 10 நிமிஷமாவது நான் என் சாமியை கும்பிடாமல் நான் போக மாட்டேன்ப்பா, நான் தெய்வத்துக்கு பயந்து நான் வாழறேன், எப்போ பாரு எனக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தெய்வ நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்கிறேன்ற அத்தனை ஆன்மீக நல்லுள்ளங்களுக்கும் இது மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த குரு பயிற்சி.